Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவுக்கு 2 நாட்கள் பயணம் மேற்கொண்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு திரும்பியிருக்கிறார். அதிபர் ட்ரம்பின் சீன பயணம் உலகின் இருபெரும் வல்லரசுகளுக்கிடையே ஒரு தற்காலிக உடன்படிக்கை வந்திருப்பதாக தோன்றுகிறது. அமெரிக்காவுடனான உறவு மிக மோசமடைந்துள்ள நிலையில் அதை ஓரளவுக்கு சரி செய்வதில் இரு நாட்டு தலைவர்களும் கவனம் செலுத்தியுள்ளனர். ட்ரம்புடனான பேச்சுவார்த்தைகளில் சீனாவுக்கு தைவான் விவகாரமே மிக முக்கியமானதாக இருந்தது. தன்னாட்சி பெற்று செயல்படும் தைவானை தனது நாட்டின் ஒரு பகுதியாகவே சீனா கருதி வருகிறது. ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரை சீனாவை சோயாபீன் உள்ளிட்ட அதிக அமெரிக்க பொருட்களையும் 200 போயிங் விமானங்களையும் வாங்க வைப்பதும், அமெரிக்க மாட்டிறைச்சி ஏற்றுமதி மற்றும் அரிய கனிமங்கள் மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதும் தான் முக்கிய விஷயமாக இருந்தது. சீன பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பிய அதிபர் ட்ரம்ப் சுதந்திர நாடு என்ற கோரிக்கையை தைவான் கைவிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இது தைவான் விவகாரத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் ஏற்பட்டிருக்கும் பெரிய மாற்றமாகும். யாரும் தனியாக சுதந்திரம் பெறுவதை தான் விரும்பவில்லை என்று உறுதிப்படுத்திய ட்ரம்ப் மிகப்பெரிய வலிமையான நாடான சீனாவுடன் ஒப்பிடும்போது தைவான் ஒரு சிறிய நாடு என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சீனாவிலிருந்து வெறும் 94 கிலோமீட்டர் தூரத்தில்தான் இருக்கும் தைவானுக்காக 15,300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அமெரிக்கா ஒரு போரை நடத்துவது கடினமானது என்றும் கூறியிருக்கிறார். ஏற்கனவே அமெரிக்காவிடம் தைவான் முன்வைத்த $1 பில்லியன் மதிப்பிலான ஆயுத ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கும் ட்ரம்ப் ஆயுதங்களை வழங்குவது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். சீனாவுடனான பேச்சுவார்த்தைக்கு ஒரு பயனுள்ள கருவியாக தைவானை பயன்படுத்தியுள்ள ட்ரம்பிடம் தைவானின் செமிகண்டக்டர் துறையின் வளர்ச்சிக்கு அமெரிக்காவே காரணம் என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரான் உட்பட மற்ற விஷயங்களில் இரு நாடுகளும் ஓரளவு நேர்கோட்டில் வந்தாலும் தைவான் விஷயத்தில் இரு நாடுகளுக்கும் கருத்து முரண்பாடுகள் இன்னமும் இருக்கின்றன. உலகின் நம்பர் 1 இராணுவ சக்தியாக இருந்தாலும் அந்த முதன்மையை ஈரான் போருக்கு பிறகு அமெரிக்கா இழந்து வருகிறது. இந்த சூழலில் சர்வதேச அளவில் சீனா தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முயற்சி செய்து வருகிறது. அமெரிக்காவையும் சீனாவையும் நேரடி மோதலுக்கு தள்ளும் தைவான் விஷயத்தில் ஒதுங்கி இருக்குமாறு தனிப்பட்ட முறையில் ட்ரம்புக்கு ஜி ஜின்பிங் எச்சரிக்கை விடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.